வாழ்க்கையில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஊனமுற்றோருக்கு ஊனமுற்றோர் நலத்துறையை வைத்திருந்த தன்வசம் வைத்திருந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு என்றுமே ஒரு ஊனமுற்றோனாக நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எப்படியேனும் வாழலாம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம் மீது பரிதாபப்படுகிறேன் என்ற பெயரில் ஊனமுற்றோர்களை ஏளனமாக பார்ப்பதுதான் இந்த உலகத்தின் நியதியாக போய்விட்டது. நாம் என்ன செய்வது? இப்படி பிறக்க வேண்டும் என்பது நம் ஆசை அல்ல, நம்முடைய விதி அப்படி அமைந்துவிட்டது. எப்படியேனும் வாழலாம் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் அது எப்படியும் நம்மை வருத்தக்கூடிய கருவியாகத்தான் பல நேரங்களில் இருந்து வருகிறது. நல்லதை நோக்கிய பயணத்தில் இருக்கும் நாம் வெற்றிகரமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும். எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருந்து கண்ணியத்தை காத்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு சரியாக செல்ல வேண்டும். ஊனமுற்றோர் என்பதற்காக யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது. ஊனமுற்றோரை பரிதாபம் என்கிற பெயரில் ஏமாற்றுகிற பேர் வழிகளே மிக அதிகமாக இருக்கிறார்கள். குடும்ப உறவுகளை நம்மை பாரமாக நினைக்கும் நிலைதான் இன்றளவும் நிலவி வருகிறது. எந்த முடிவுகளையும் நம்மால் நம் இஷ்டத்திற்கு எடுக்க முடியாதது நம்முடைய ஆதங்கமாக இருக்கிறது. எந்த ஊனமுற்றோர் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சத்தியமாக எனக்கு உதவி செய்யும் விதமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. நான் இதை கேட்காம இருந்ததுக்கு காரணம் உடல் ஊனமுற்றோன்னு எதை கேட்டாலும் இந்த உலகம் தப்பாக தான் நினைக்கும். பெண்கள்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்தால் கூட தப்பாக தான் நினைக்கும். கல்யாணத்துக்கு ஆசைப்படுறோன்னு நினைக்கும். குடும்ப உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம குடும்ப உறவுகளே நம்மளை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நம்ம வேறு எதுக்கும் ஆசைப்படுறோன்னு நினைப்பாங்க. வேறு எதுக்கும் ஆசைப்பட்டாலும் தப்பு இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் நமக்கும் ஆசாபாசங்கள் இருக்குது. அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். என்னுடைய குடும்ப உறவுகளை பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நான் பேசலை. என்னை பொறுத்தவரைக்கும் நல்லபடியாக வாழணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வேணும். அதுக்காக நம்ம வாழும்போது எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். நல்லதுக்காக ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் கெட்டதுக்காக ஒரு துளி மண்ணை கூட கெட்டதுக்காக பயன்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது நல்ல காரியமாக இருக்கணும். அந்த காரியத்துக்காக எடுக்கிறது தான் உண்மையான ரிஸ்க்காக இருக்கும். கவனமாக இருங்க. ஊனமுற்றோர்களை ஏளனமாக நினைக்கிற எல்லாருக்கும் பல ஊனமுற்றோர்கள் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதுங்க. ஆப்பு வச்சுட்டு நல்லபடியாக இருக்காங்க. ஒரு திருமணம் பண்ணணுன்னா கூட எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. நான் ஊனமுற்றோர் திருமணம் பற்றி போட்டிருந்தேன். அப்போ ஒரு ஆள் சொல்லுவாங்க, உன்னுடைய வீட்டு பெண்களை ஊனமுற்றோருக்கு கட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. கமெண்ட் பண்ணாங்கன்னா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நல்ல கையோட காலோட எத்தனை நாள் யாரால் இருக்க முடியுங்கிறது தெரியாது. நான் ஒரு பக்கம் சொல்லும்போது உங்களுக்கு சாவு விடுற மாதிரி தெரியும். ஆனால் இதுதான் உண்மை. என்றைக்குமே வயதானா எங்களை மாதிரி ஊனமுற்றவருடைய நிலைமை இந்த ஆரோக்கியமாக வாழ்கிறோன்னு பீத்துக்கிட்டு அலைகிறாங்களே தெருவில். மன்னிக்கணும், என் வார்த்தையில் கண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நல்ல வாழ்க்கை வாழ்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்கும் ஒரு விபத்துன்னு வந்தால் அந்த விபத்து நமக்கு ஊனத்தை கொடுக்கும். கொஞ்ச நாளாவது ஊனமுற்றவருடைய நிலையில் நாம் இருப்போம் என்ற நினைப்பு அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே நல்லபடியாக ஊனமுற்றோரை நல்ல முறையில் நடத்த முடியும் அவங்களால. என்னுடைய சகோதரிகள் கூட இதுக்கு கோவப்படுவாங்க. ஆனால் அவங்கவுங்க ஆதங்கம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பட்டால் தான் புரியும். நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் நிலையிலேருந்து எவனும் யோசிக்க மாட்டாங்க. அது தலைவிதி. நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது எத்தனை நாளைக்கு அனுபவிக்க போகிறோம்? நான்லாம் சாகிற வரைக்கும் நான் தனிமையில் தான் இருக்க போகிறேன்னா என்னென்ன கஷ்டங்களை இன்னும் நான் அனுபவிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இதனால் எங்கள் தரத்தை எங்களுடைய தன்னம்பிக்கையை குறைச்சிடலான்னு நினைப்பீங்க. அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.